ஸ்பாட்டிஃபைல சாங்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களா? புடிங்கி விட்டாங்களா? ரீசெண்டாக ஸ்பாட்டிஃபை அவங்களோட மோட்ஸ் ஆப் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா ஸ்பாட்டிஃபைக்கு என்ன ஆல்டர்னேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட்டான ஆன்லைன் பிளேயை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் பிளேயர் என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா ஓடியோ மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கீழே எல்லா ஷார்ட்கட்ஸும் இருக்கும். ஹோமு, ஆல்பம்ஸ், சாங்ஸ், பிளேலிஸ்ட், ஆர்டிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆப் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ ஆப், நமக்கு இது விதமான ஆட்ஸும் வந்து வராது. நல்ல ஒரு ஆஃப்லைன் மியூசிக் பிளேயர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லா டிவைஸ்லயும் நமக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு மியூசிக் பிளேயர் ஆப் வந்து வரும். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு, எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கு அப்படின்னு அதே வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபோனில் வர ஆப் பிடிக்கல அப்படின்னா மட்டும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 320 KB அதில் இருக்க மாதிரி சாங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ MP3 மோஸ்ட்டாக வந்து 320 KB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 190 KB சாங்ஸ்ல டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா சாங்கோட டீடைல்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு 320 KB சாங் வந்து கேளுங்க. ஸோ ஓடியோ மியூசிக் பிளேயர் நல்லாவே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பெஸ்ட்டான ஆன்லைன் பிளேயர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆன்லைன் பிளேயர்ல இருக்கிற அட்வான்டேஜ் நமக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம டிவைஸ்ல ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது. என்னோட MP3 ஃபைல் சைஸ் மொத்தமாக வந்து 8 GB கிட்ட வச்சிருக்கேன். அது எல்லாமே என் டிவைஸ்ல தான் வச்சிருந்தேன். மோஸ்ட் நம்ம ஆன்லைன்லேயே சாங் கேட்கறனால ஆஃப்லைன்ல இருக்கிற சாங்ஸ் பெருசாக யூஸ் பண்றது இல்லை. அதனால சிஸ்டம்க்கு எல்லாம் மூவ் பண்ணி வச்சுட்டு ஃபோன்ஸ்ல எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. அந்த ஸ்பேஸ்ல நான் வந்து வேற ஏதாவது ஃபைல்ஸோ டாக்குமெண்ட்டோ வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ் நமக்கு வந்து ஆன்லைன் பிளேயர் வந்து இருக்கு. இந்த ஆஃப்லைன் மியூசிக் பிளேயர் நமக்கு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு ஏரியாக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த ஏரியா டவர் இல்லைன்னா உங்களால் ஆன்லைன் மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஆஃப்லைன் செட் ஆகும். என்னோட டேட்டா லிமிட்டே வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB தான், 2 GB தான். அதனால் சாங்ஸ் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மியூசிக் பிளேயர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டுக்குமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எனக்கு பர்சனலாக வந்து ஆன்லைன் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த ஸ்பாட்டிஃபைக்கு ஆல்டர்னேட்டிவாக மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்றது வந்து பார்த்தா VI மியூசிக் பிளேயர், அதை தான் வந்து மோஸ்ட்டாக சொல்றாங்க. பட் இந்த ஆப் நமக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது கிடையாது. அது சாங் ப்ளே பண்ண முடியலன்ற மாதிரி நமக்கு வந்து எரர் சொல்லுது. அந்த எரர் நம்மளால சால்வ் பண்ணவே முடியல. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப் ஒர்க் ஆகல அப்படின்னா VI டியூன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் நமக்கு வந்து பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. VI மியூசிக் பிளேயர் ஆப் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த VI டியூன்ஸ் அதுவும் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு ரெண்டுமே GitHubல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ GitHub நமக்கு ஒரு சேஃப்டியான வெப்சைட் தான், அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, செக் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த VI மியூசிக் பிளேயர் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் லுக்கே வந்து பாருங்களேன், பார்க்க ரொம்ப ரொம்ப கிளீனா வந்து இருக்கு. ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக், அதுக்கப்புறம் ஆப்பிள் மியூசிக், ஸோ அதில் கூட நமக்கு இந்த அளவுக்கு ஒரு கிளீனான இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ இங்கே VI மியூசிக்கில் வந்து சூப்பரான இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குயிக் பிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டிஸ்கவர் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்டாக என்ன சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணமோ அது எல்லாமே காட்டுது. அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், ஆல்பம்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல்னா நமக்கு வந்து ஆஃப்லைன் மியூசிக்ஸ், நம்ம டிவைஸில் ஆஃப்லைன் சாங்ஸ் வச்சிருப்போம், அதை கூட நம்ம இம்போர்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அப்புறம் சாங் வந்து ப்ளே பண்ணுறோம், அப்போ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. மேலே நமக்கு வந்து அந்த ஆல்பமோட ஃபோட்டோ, கீழே சாங்கோட நேமு, அது கீழே ஆர்டிஸ்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பெரிய பாஸ் பட்டன், நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்கு, அதுக்கப்புறம் மீடியா பிளேயர், நமக்கு எவ்வளோ சாங் வந்து டியூரேஷன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து பாருங்க, பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. மியூசிக்ல கூட இந்த மாதிரி ஒரு லுக் வந்து இருக்காது, இங்கே சூப்பரான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னு நெக்ஸ்ட் என்னென்ன சாங் வந்து ப்ளே ஆகுதுன்னு எல்லாமே பார்த்துக்க முடியும். நீங்கள் அங்கிருந்தே ப்ளே பண்ணிக்கலாம். சைடில் 3 டாட் பட்டன் இருக்கு, அதில் செலக்ட் பண்ணணும், நிறைய ஆப்ஷன் வந்து காட்டு. ஸ்லீப் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஸ்லீப் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம செலக்ட் பண்ண டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் அந்த மெட்டீரியல் UI டிசைன் வந்து பாருங்க, பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆட் ஃப்ரீ, நமக்கு எந்த இடத்துலையும் வந்து ஆட்ஸ் வந்து வரதில்லை. ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இங்கே வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு பிளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி வேணும், அதுக்கப்புறம் அஃபீஷியலாக இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று ஸ்பாட்டிஃபை, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக். ஸோ ரெண்டுக்குமே நமக்கு ஒரு சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஸ்பாட்டிஃபையோட அட்வான்டேஜ் ஒரு பிளேலிஸ்ட் தான். நமக்கு பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் மியூசிக்கோ ஆப்பிள் மியூசிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பாட்டிஃபைல இருக்கிற பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸ்பாட்டிஃபைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா சாங்ஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ யூடியூப் மியூசிக்கும் ஈஸியாக கிடைக்கும், ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸ்பாட்டிஃபை மியூசிக்கில் உங்களுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் கூட 320 KB தான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஆப்பிள் வந்து இப்போ ஸ்கோர் பண்ணுது. ஸோ ஆப்பிள் மியூசிக்கில் உங்களுக்கு வந்து லாஸ்ட்லெஸ் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட்லெஸ் சாங்ஸில் இன்னும் கூட நமக்கு அந்த ஆடியோ டீடைல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் IEMலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா IEMல லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்னும் கூட சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்பிள் மியூசிக் வந்து
ஸ்கோர் பண்ணுது. ஸோ மற்றபடி நமக்கு வந்து ஆப்பிள் மியூசிக்கில் வந்து பார்த்தா ஒரு மொக்கையான ஒரு பிளேலிஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ பிளேலிஸ்ட் வந்து பார்த்தா அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, நான் எப்படி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு வந்துட்டு ஸ்பாட்டிஃபை ஆப்பில் போயிட்டு நமக்கு அந்த சாங்கோட நேம் எல்லாம் பார்த்துக்குவேன். அதே நேம் வந்து ஆப்பிள் மியூசிக்னு போட்டு அந்த பிளேலிஸ்ட் நானே கிரியேட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட்லெஸ் சாங் வேணுமா இல்லை நல்ல பிளேலிஸ்ட் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணால் மட்டும் போதும். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சர்வீசஸும் உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து ₹120 பே பண்ணுறாங்க. ஃபேமிலி பிளானோட ப்ரைசிங் நமக்கு ₹180. ₹150 கொடுத்தீங்க அப்படின்னா 6 பேர் வரைக்கும் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். 180/6 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ₹30 தான். ஒரு ஆளுக்கு வந்து ₹30 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹30 போட்டிங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபையோ ஆப்பிள் மியூசிக்கோ கேட்டுக்க முடியும். ரொம்ப அஃபிஷியல், எந்த விதமான ஆட்ஸ் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக சாங்ஸ் வந்து கேட்டுக்கலாம். 6 பேர் இல்லாமல் 4 பேர் சேர்த்துனா கூட உங்களுக்கு ₹45 தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி பிளான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ₹59 உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிளான் வந்து கிடைக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. இதுதான் என்னோட கருத்து. ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து வரலாம். ஸோ நல்ல ஒரு ஆஃப்லைன் பிளேயர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓடியோ மியூசிக் அந்த ஆப் வந்து நல்லா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு வந்து ஆன்லைனில் தான் சாங் கேட்பேன் பட் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா விஐ மியூசிக் செக் பண்ணி பாருங்க. அது சம்டைம்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது கிடையாது. நமக்கு அந்த விஐ டியூன்ஸ் இருக்குது, அது நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அஃபீஷியலான ஆப் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் செக் பண்ணி பாருங்க. ரெண்டையும் ஃபேமிலி பிளான் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட கம்மி ப்ரைஸில் சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு கன்க்ளூஷன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ நீங்கள் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மியூசிக் பிளேயர் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.